New Year 2025, let's unwind. எதனால் புத்தாண்டு நம்பிக்கையின் மிகப்பெரிய திருவிழா, புதிய தொடக்கத்தின் அடையாளம். Celebrating New Year is meaningful tradition as it marks a fresh start, allowing us to reflect on the past year, set now goals, embrace the potential of positive change in the coming year. It is a time to connect with loved ones, foster optimism, creativity. Wait a minute! Who are you? Friends. டென்ஷன் ஆகிடாதீங்க. என்னடா இப்படி அடிச்சு தள்ளிட்டு என்னடா சொல்லிட்டு போகிறான், எதுக்குடா அந்த வேகம்? நம்ம 2024 ஃபுல்லாகவே இப்படி தானுங்க இருந்துச்சு. நமக்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக அமைதியாக மூச்சு விட கூட நேரம் இல்லாமல் 1008 விஷயங்களை நம்ம பண்ணி, அதனால் 25 அப்படி இருக்கக்கூடாது. நிதானமாக அமைதியாக ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி காமாக நம்ம லைஃப்பை ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் கொஞ்சம் இந்த பதிவு வந்து என் கூட நிதானமாக மெலோடியஸாக கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் நம்ம ட்ராவல் பண்ணலாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். புத்தாண்டு புதிய தொடக்கத்தின் அடையாளம். புத்தாண்டு மனித குலத்தின் நம்பிக்கையின் ஒரு உரிமை. நம்ம எல்லாருமே இன்னி ஒரு மேக்ஸிமம் ஒரு 11 days இதை நான் பதிவு பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி. ஸோ இன்னி ஒரு 11 நாளில் நம்ம வந்து 2025 அடி எடுத்து வச்சுருவோம். பட் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, புத்தாண்டுன்னு சொல்லும் போது நமக்குள்ளே நம்மள அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ரெசிலியன்ஸ். எதனால, என்ன மேஜிக் அப்படி இருக்குது இந்த புத்தாண்டுன்னு சொல்லும் போது? என்ன அப்படி ஒரு மேஜிக் வந்து நம்ம ஹியூமன் கைண்டுக்கு, மனித குலத்துக்கு எதனால அந்த பாசிட்டிவிட்டி நம்மள அறியாமல் ஒன்று கிரியேட் ஆகுது? அதாவது ஒரு புத்தாண்டும் துக்கங்களை தாண்டி நம்பிக்கையுடன் பயணிக்க ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது நமக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு புத்தாண்டுன்றது நம்ம சொல்லும் போதே ஒரு ஆரம்பத்தின் ஒரு அடையாளமாகும். அதனால தான் அது ஒரு அடையாளம். நியூ இயர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் அ நியூ பிகினிங். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு ஃபுல்லாக மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் மட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஹியூமன் கைண்டுன்றது ஒரே ஒரு உணர்வுன்றதை வந்து நம்ம காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன்ஸ், காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பாசிட்டிவிட்டி, காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெசிலியன்ஸ் எதனால் வருது? ஒய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பதிவை நான் வந்து உங்கள்கிட்ட புத்தாண்டு டைமில் வந்து பதிவை வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. இந்த எவ்வளவோ டாபிக்ஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு மேஜிக், இந்த ஒரு நமக்கு ஒரு உந்துதல், ஒரு பாசிட்டிவிட்டி எதனால் வருது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோமே ஃப்ரீயாக. சிக்கல்களை மறந்து முன்னேறுதல். வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளையும் இழப்புகளையும் பின்னுக்கு தள்ளி நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடர இது ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே. கனவுகளுக்கு புது பிரமாணம், புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய உத்வேகத்தை இந்த நாளால் நமக்கு பெற முடியும். தினசரி வாழ்வின் நம்பிக்கை ஊட்டல். புத்தாண்டு கொண்டாட்டம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் வாழ தூண்டும். தினசரி சாதனைகள், கடந்த ஆண்டில் அடைந்த சிறப்புகளை நினைத்து புதிய வருடத்திற்கும் அதே ஆர்வத்துடன் செயல்பட உதவும். கண்டிப்பாக தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தானே நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, நான் என்ன இதில் பெஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன்றத நெக்ஸ்ட் இயர் இன்னி என்னை வந்து நான் பெஸ்ட்டாக பெட்டர்மெண்ட்டாக எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு உந்துதல் தானே வந்து இது. விருப்பங்களை புதுப்பித்தல். வாழ்க்கையை மேம்படுத்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ள புத்தாண்டு ஒரு தகுந்த தருணம். கண்டிப்பாக நீங்கள் யாரும் இதுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். உலகளாவிய ஒற்றுமையின் உணர்வு. புத்தாண்டு கொண்டாட்டம் உலகமெங்கும் உள்ள மக்களை ஒருமித்து கொண்டாட வைக்கிறது. சமூக உறவுகளை வலுப்படுத்துதல். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பம். கண்டிப்பாக நம்ம யாருமே we cannot have two thoughts about this. அனைவரும் ஒன்றே.
நம் வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழும் ஒரு மாபெரும் உதாரணமாக புத்தாண்டு உள்ளது. மனிதத்தின் மீதான நம்பிக்கையை புதுப்பித்தல். புத்தாண்டு மனித குலத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் மீதான நம்பிக்கையை உறுதி செய்கிறது. வாழ்வின் கஷ்டங்களை கடக்க நமக்குள் இருக்கும் விடாமுயற்சியை புத்தாண்டு நமக்கு நினைவூட்டுகிறது. சமுதாய முன்னேற்றம். நாம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் உலகத்தை மேலும் நல்லதாக மாற்றும் நம்பிக்கையை வளர்க்கிறது. சமூக உறவுகளை வலுப்படுத்தல். புத்தாண்டு கொண்டாட்டம் நமது சமூக உறவுகளை வலுப்படுத்துகிறது. குடும்பம் மற்றும் நட்பின் மகிமை. இன்றைய தினம் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்வதற்கும் பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எவ்வளவு பேர் இந்த நியூ இயர் டைம்ல நம்ம ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், எக்ஸ் கோலீக்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய ரொம்ப நாள் நம்ம மீட் பண்ணாமல் இருந்த எவ்வளோ பேர் நியூ இயர் அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக வில் ஆல் ஹாவ் அ கெட் டுகெதர். வி வில் கேட்ச் அப் அண்ட் வில் ஹாவ் அ கிரேட் டைம். நியூ இயர் பேஷ் எதுக்கு சொல்கிறோம்? See, that is the only festival. எனக்கு தெரிஞ்சு ஒரு இயரை ஃபுல்லாக 12 மாதம்ன்றது விளையாட்டு இல்லைங்க. ஒருத்தர் லைஃப்பில் அந்த 12 மாதத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது. பிறப்பு, இறப்பு, வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, சோகம், வேற்றுமை, ஒற்றுமை, யூ கால் இட். நீங்கள் என்ன வேணா நீங்கள் எமோஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம அந்த ஒரு 1 இயரில் ஒரு ஹியூமன் பீங் கடந்துடும். ஸோ அடுத்த வருஷம் நம்ம போகிறோன்றதே ஒரு சாதனை தான். நம்ம இன்றைக்கி எல்லாருமே இருக்கோம். அடுத்த வருஷத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இன்னும் சுவாச காற்று ப்ரீத் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸில் உயிரோடு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா காட் நம்மளை அடுத்த வருஷத்துக்கு ஏதோ ஒன்று வந்து நம்மளை சாதிக்கிறதுக்கு கொண்டு போகிறான்றது தான் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நினைவுகளின் மதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத இனிய தருணங்களை உருவாக்குகிறது. நெஞ்சில் ஒளியை தூண்டும் புதிய வழிகள். புத்தாண்டின் புது தொடக்க உணர்வால் மனதில் ஒளியூட்டும் எண்ணங்கள் மேலோங்கின்றன. திறமைகளை மேம்படுத்துதல். ஒவ்வொரு புத்தாண்டும் ஒரு திறமையை கற்றுக்கொள்வதற்கான உற்சாகத்தை அளிக்கிறது. கண்டிப்பாக தானுங்க. கார் ஓட்ட தெரியாதவங்க கார் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. ஆஃபீஸில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் இருந்தால் தான் வந்து பயங்கரமாக ஷைன் பண்ண முடியுன்றவங்களாம் இந்த வருஷம் நம்ம பயங்கரமாக வந்து நம்ம வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் எவ்வளவோ பண்ணணும்னு நினைப்பீங்க. ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணாதவங்க ஃப்ளைட்டில் வந்து ஒரு வாட்டி இந்த வருஷம் நம்ம போயிடணும். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடணும். அப்ராட் டூர் போயிடணும். பசங்களை நல்ல ஸ்கூலில் மாற்றணும். சொந்த வீடு வாங்கிடணும். பழைய பைக்கு ரிப்பேர் பண்ணி அழுத்து போய் இருக்கிறவங்க புது வண்டி வாங்கி அடுத்த வருஷத்துல இருந்தால் நம்ம ஃபேமிலியை நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கம்ஃபர்டபுளாக கொண்டு போய் இது மாதிரி 1008 ட்ரீம் ஒரு வயசுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இல்லையா? வாழ்க்கையின் பொருளை கண்டறிதல். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவை பெற உதவுகிறது. சிறந்த முன்னேற்றத்தின் நோக்கில் தீர்மானங்கள். புத்தாண்டில் தீர்மானங்கள் மேற்கொள்வது மக்களின் வளர்ச்சிக்கு முக்கியமாகிறது. இலக்குகளை நிர்ணயித்தல். புதிய இலக்குகளை அமைத்து அதை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கிறது. கண்டிப்பாங்க நம்ம மோட்டிவேஷனே வந்து நம்மளோட கோல்ஸ் தானே. அதை நம்ம இந்த நியூ இயர் டைமில் தானே கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கான கோல்ஸை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். தோல்விகளை கடக்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லைஃப்பில் எப்பயுமே பழைய விஷயங்களில் ட்ராவல் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகாமல் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு லெட் கோ அண்ட் மூவ் ஆன். பழைய விஷயங்கள், பழைய காயங்கள், பழைய வருத்தங்கள், பழைய தோல்விகள், பழைய உங்களை வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது காயப்படுத்தியிருப்பாங்க, சீட் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் கடந்து அது பாஸ்ட். நான் அந்த பாஸ்டில் இருக்க மாட்டேன். பாஸ்டில் இருக்க காயங்கள் அதிகமாகும். லெட் கோ அண்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் பழைய விஷயங்களை மறந்துட்டு அங்கேயே நிற்காம லெட் கோ ஆஃப் த ரோப். பழைய விஷயங்களுக்கான கைத்தை விட்டுட்டு புதிய விஷயங்கள் என்ன ஃப்யூச்சரில் நம்ம செய்ய போகிறோம், இன்றைக்கி தான் நெஜோன்ட்டு இன்றைக்கி நம்ம லெட்ஸ் லீவ் த ஃபுல்லஸ்ட் வித் பாசிட்டிவிட்டி. அது நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு பயக்கும். ஆன்மீக எண்ணங்களை உறுதிப்படுத்துதல். புத்தாண்டு போது ஆன்மீக வாழ்க்கை மீதான கவனம் கூடுகிறது. ஆன்மீக நம்பிக்கையின் புதுப்பிப்பு.
தெய்வீக வழிகாட்டலை நாடி முன்னேறுவதற்கு புத்தாண்டு சிறந்த தருணம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்க. தோழமையுடன் வாழும் அர்த்தம். மனிதரின் ஆன்மீக வளர்ச்சிக்கான நம்பிக்கையை புத்தாண்டு உறுதிப்படுத்துகிறது. பிரகாசமான எதிர்காலத்தின் சின்னம். புத்தாண்டு முன்னேற்றத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. பிரகாசமான எதிர்காலத்தின் சின்னம். புத்தாண்டின் உத்வேகத்தால் உலகில் ஒளிமயமான எதிர்காலத்தை கற்பனை செய்ய முடிகிறது. விளைவுகளை எண்ணி பார்க்க, வாழ்க்கையில் எளிய நிமிடங்களை ரசிக்க மற்றும் வாழ்க்கையை புதிதாக அணுக உதவுகிறது. சோதனைகளை கடக்க உதவும் விளக்கு. புத்தாண்டு விழா சோதனைகளுக்கு இடையிலும் வாழ்வின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. மன உறுதியின் வெளிப்பாடு. கடினமான சூழல்களில் கூட புத்தாண்டை கொண்டாடுவது நம் மன உறுதியின் ஒரு சின்னமாக உள்ளது. வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை. கண்டிப்பாங்க, இது எது நம்ம அக்செப்ட் பண்றோமோ இல்லையோ, நம்ம லைஃபுக்கான நம்பிக்கையை இந்த புத்தாண்டு கண்டிப்பா வருஷம் இத்தனை வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண பர்த்டே எல்லாத்தோட நமக்கு அந்த நியூ இயர்ன்றது சோ ஸ்பெஷல். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம இனிமேல் தான் சாதிப்போம்ன்ற நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றது கண்டிப்பா இந்த நியூ இயர் டைம்ல தான். சிரமங்கள் இருந்தாலும் அந்த வலிமையுடன் முன்னேறுவதே வாழ்வின் சரியான முறையாகும். ஸோ நம்பிக்கையின் மிகப்பெரிய திருவிழா இஸ் நியூ இயர், புத்தாண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. புத்தாண்டு கொண்டாட்டம் மனித குலத்தின் ஒற்றுமையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக திகழ்கிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வை முன்னேற்றும் சிந்தனையுடன் புதிய கனவுகளை கனவுகளாக மாற்றி வாழ்வில் ஒளிமயமான தருணங்களை உருவாக்கலாம். நமது உலகம் எந்த சவால்களை எதிர்நோக்கியாலும் புத்தாண்டு என்பது ஒளி எங்கிருந்தாலும் பிரகாசிக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. மனித குலத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் இந்த திருவிழாவை பாசத்துடன் பொருளுடன் கொண்டாட வேண்டும். ஸோ கண்டிப்பா இந்த நியூ இயர் உங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப வெற்றிகரமான சந்தோஷமான மன அமைதியை ஒரு 2025 நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ இயரா அமையணும்னு நான் என்னோட ஆப் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமாகவும் எங்கள் குரூப் மூலமாகவும் உங்களுக்கு மனமால வாழ்த்துறோம். ஹாப்பி நியூ இயர் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி 2025லையும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளஸ்ஸிங், உங்களோட அஃபெக்ஷன், உங்களோட கைடன்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவை. லெட்ஸ் ஆல் க்ரோ டுகெதர். எல்லாருமே சேர்ந்து சாதிப்போம், சேர்ந்து சக்சீட் பண்ணுவோம், சேர்ந்து வெற்றி பெறுவோம். ஹாப்பி நியூ இயர் 2025, my dear friends, my brothers and sisters, my subscribers and all my cutie friends. Thank you dears. God bless you.